சேது இவ்ளோ ஈஸியா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டான். இது அம்பிட்டு லேசான விஷயம் இல்லடி. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசுல தமிழ் மேல இருந்த கோபத்தை பெருசாக்கி அவன் மேல வெறுப்பை உண்டாக்கி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த தமிழ்ச்செல்வி அவமானப்படுத்த முடியும்னு அவனையே நம்ப வச்சு இந்த முடிவை எடுக்க வச்சிருக்கேன். தமிழ் இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ஐஸ்வர்யா மூலமா அவ குரல்ல பேசி நம்ம ஒரே ஒரு கல்யாணத்தை தான் நடத்தி வச்சோம். அங்க ஆரம்பிச்ச கதை இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா? அது மூலமா சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்குள்ள சண்டை வந்துச்சு. ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனாரு. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. மறுபடியும் ஒருத்தரை எதிர்த்து இந்த எலெக்ஷன்ல நின்னாங்க. அதுல சேது அசிங்கப்பட்ட வெறும் 400 சில்லற ஓட்டுல தான் ஜெயிச்சான். கடைசியில இன்னைக்கு தான் உசுருக்கு உசுரா நேசிச்ச தமிழ்ச்செல்விய வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டான். இந்த ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்கல்ல, அது இதுதாண்டி. கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுத்து கடைசியில மூச்சை பிடிக்கிற விஷயம் இது. சூப்பர்மா. அடுத்து நீ என்ன பண்ண போற? எப்படியாவது வாழைப்பழத்துல ஊசியை இறக்குற மாதிரி எல்லாரோட மனசுலயும் ஐஸ்வர்யா தான் அடுத்த மருமகன்னு எல்லாரையும் நம்ப வச்சு சேதுக்கும் ஐஸ்வர்யாவை பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஐஸ்வர்யாக்கும் சேதுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இதுதான் என்னோட அடுத்த குறிக்கோள். இதுலயும் உங்க அம்மா எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு பாரு. என்னாச்சுமா? ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏதானோ என்னடி ஆச்சு? அம்மா எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க? என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? நாங்க எதுவும் சண்டை போடலக்கா. அப்புறம் எதுக்கு அம்மா இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க? பெரிய வீட்ல இருந்து மலரக்கா ஃபோன் பண்ணாங்க. ஓ, அந்த விஷயமா? ஏய் என்னடி அந்த விஷயமா நீ சர்வசாதாரணமா கேட்டுக்கிட்டு இருக்க? நான் எதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? என்ன அந்த பெரிய வீட்டோட செல்ல மக வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு, அதானே? என்னடி இத சர்வசாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? மா, இந்த விஷயத்துக்கா மூலையில உட்காந்து மூக்க சிந்திக்கிட்டு இருக்க? ஏதானோ கடைக்கு பருப்பு உளுந்தெல்லாம் ஊற வச்சிட்டல? ஊற வச்சிட்டேன்க்கா. சட்னிக்கு இப்ப அரைச்சாதான் கரெக்டா இருக்கும். வா, நான் தேங்காய் உடைக்கிறேன், நீ பச்சை மிளகா கடலை எல்லாம் எடுத்து வை. மா, அப்புறம் முட்டை சொல்லிருந்தனே அதெல்லாம் வந்துருச்சா? இன்னும் வரலக்கா. சரி, நேரமாச்சு, வாங்க போலாம். நிசமாதான் நீ இப்படி இருக்கியாடி? என்னம்மா? ஏடி புருஷன் வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு அவங்க வீட்டுல சம்மதம் சொல்லிருக்காருடி. அத நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லையா? கஷ்டமாதாமா இருக்கு. ஆனா எது தெரியுமா கஷ்டமா இருக்கு? நீ என்கிட்டயே அவரை இன்னும் என் புருஷன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கியே, அதை கேக்குறப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னைக்கு நான் அந்த வீட்ல இருந்து அந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லி தலை முழுகிட்டு வந்தனோ, அதுக்கப்புறம் என்னமா புருஷன் பொண்டாட்டி உறவுன்னு அதெல்லாம் என்னைக்கோ. எழுந்திரிமா, எழுந்திரி. வாழ்க்கையில நாம கஷ்டப்படுறதுக்கு இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குமா. இப்ப நம்மளோட கவலை எல்லாம் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம கடைக்கு ரெகுலரா வடை சாப்பிடுறவங்க, டிஃபன் சாப்பிடுறவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்குள்ள சட்னி அரைச்சு வடையை சுட்டு அவங்களுக்கு நேரத்துக்கு கொடுக்கணுங்கிற டென்ஷன் தாமா இருக்கு. எழுந்திரிச்சு போய் வேலையை பாருமா. ஏதானோ வாடி போய் நம்ம சட்னி அரைப்போம். அம்மா, முட்டை வந்திருக்குமா? அதோ வரேனே. ஏதானோ போடி. ஐயா ராசாங்கம், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி எந்த முடிவு எடுக்க வேணாம் ஐயா. சரியா 1.5 மாசத்துக்கு முன்னாடி இந்த குடும்பம் என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் நடப்பயணமா போய் சாமியை வேண்டிக்கிட்டு வரலான்னு போனோம். ஆனா
இன்னைக்கு நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைய யோசிச்சு பாரியா. எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போய் திசைக்கு ஒரு ஆளா நின்னுகிட்டு இருக்கோம். என் மனசு இதெல்லாம் தாங்க மாட்டேங்குதுய்யா. நம்ம வீட்டு வாரிசு அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிற நேரம் இப்பன்னு பார்த்து நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாமியா. சேது ஏதோ ஒரு கோபத்துல கண்மூடித்தனமா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிருக்கான். நீ ஒரு அப்பனா இந்த வீட்டு தலைவனா பேசியா. கல்யாண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. சாதாரண விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்து வேற கல்யாணம்னு யோசிக்க கூடாதுன்னு எடுத்து சொல்லியா. இது ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கை, சேதுவோட வாழ்க்கை. அதுவும் இல்லாம அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிற குழந்தையோட வாழ்க்கை. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா போவையா. உன்னை கெஞ்சி கேக்குற சாமி. ஏத்த நடந்ததெல்லாம் நீங்களும் பாத்தீங்கல்ல. என்ன அத்த, நாமளா எதுவுமே செய்யலையாத்த. அவ தானே சேதுவை எதிர்த்து நின்னா. சேது எதிர்த்து கட்சியில நிப்பாளாம். அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி ஊர் முழுக்க போஸ்டர் ஓட்டுறது, இந்த குடும்பத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுன்னு எல்லா வேலையும் தான் செஞ்சிட்டு இருக்கா. இந்த விஷயத்துல எப்படி அத்த அவளை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல அத்தாச்சி சொல்றது சரிதாம்மா. திரும்ப அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? அண்ணனை 2 தடவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? அப்படி ஒரு காட்சி இந்த வீட்டுல நடக்கவே கூடாது. ஏண்டி, யாருதான் தப்பு பண்ணல? எல்லாத்துக்கும் உறவை அத்து விடுறதுதான் ஒரே தீர்வா? அம்மாச்சி, நீ தேவையில்லாம அந்த தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அவளை விவாகரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணணும்னு சரியான முடிவை எடுத்திருக்காரு. நீ ஒன்னும் உன் கருத்தை இங்க சொல்ல தேவையில்ல. நீ அந்த காலத்து ஆளு. உன் வாழ்க்கை முறையெல்லாம் இப்ப இருக்கிற காலத்துக்கு செட்டே ஆகாது. மாமா, தயவு செஞ்சு சேது மாமா கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்க மாமா. ஏய், எங்க அத்தையவே இந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ யாரு இந்த விஷயத்துல தலையிட்டு பேசுறதுக்கு? உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு சொல்லிட்டேன். இங்க பாரு மலரு, இது பெரிய விஷயம். 1000 தான் இருந்தாலும் அவ எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தியிருக்கா. இன்னும் அந்த தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்ச, பேசாம பைய தூக்கிக்கிட்டு அவள மாதிரியே அவ வீட்டுக்கு போயிடு. ஐயா ராசாங்கம், ஏதாவது சொல்லியா. என்னங்க, ஏதாவது சொல்லுங்க. இப்படி அமைதியாவே இருந்தா என்னங்க அர்த்தம்? இது சேதுவோட முடிவு. இதுல நான் கருத்து சொல்லி அவன் மனசை மாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. ஐயோ, இது அவனோட வாழ்க்கை. அவனோட எந்த விருப்பமா இருந்தாலும் அவனே யோசிச்சு வேணா முடிவெடுக்க சொல்லலாமே தவிர அவனோட முடிவை நான் எடுக்க முடியாது. அவனோட முடிவுல நானும் தலையிட விரும்பல. சூப்பரா சொன்னீங்க மாமா. ஐயா ராசாங்கம், அதான் இந்த தமிழ்ச்செல்வி விஷயமா இனிமேல் பேச வேண்டாம். எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. ராசாங்கம், ராசாங்கம். என்னடி, என்ன புள்ள, ஏன் இப்படி பாத்துட்டு இருக்க? நான் உன்னை கேட்டா உண்மையை சொல்லுவியாக்கா? என்ன, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? நீ எதை பத்தி கேக்குற? சேது மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காருல்ல, அத நினைச்சு உனக்கு கஷ்டமாவே இல்லையாக்கா?